இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு சமையல் பண்ண போகிறோம். பயண நேரத்து கோழிக்கறி குழம்புனா. இந்த பிரியாணிக்கும் இட்லிக்கும் ஏற்ற மாதிரி, அதாவது சாதத்துக்கு எடுத்துக்கலாம், டிஃபனுக்கு எடுத்துக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி 2 in 1 குழம்பா பயண குழம்பு வந்து இருக்குன்னா, மசாலா நம்ம நார்மல் மசாலா ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலாவாக இருந்தாலும் டேஸ்ட் முழுக்க முழுக்க வித்தியாசமாக இருக்குது. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தோம் எங்கள் ஐயனே, எங்கள் ஐயனே, ஐயனே எங்கள் ஐயனே. அம்மையும் அப்பனும் தந்ததா, இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா, இம்மையை நான் அறியாததா, சிறு தொன்மைய நிலையில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தோம் எந்த ஐயனே, எங்கள் ஐயனே. 3 பேர் இருக்கீங்க, 3 ரூபா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. நல்லா இருங்க தரும்ப பிறகு. நானும் 3 பேருக்கு 3 ரூபா போடுறேன். ஐயா பெரியவரே, நீங்கள் நல்லா இருக்கணும். 100 வயசுக்கு உங்கள் புள்ள பொண்ணலாம் நல்லா இருக்கணும் சாமி. அம்மா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. ஐயா நல்லா இருங்க ஐயா. ஒரு டீ காது போட்டிங்களா ஐயா? நல்லா இருங்க சாமி. ஓட்ட காய்ச்சி எடுத்துக்கினாரு அவரா. ஐயா ஐயாமே 2 ரூபாயா காணா சாமி. போடுங்க தரும பிரபுவே. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தோம் ஐயனே, எங்கள் ஐயனே. ஐயா ஒரு நாளைக்கு 4 வேளை தான் ஐயா சாப்பிட்டேன். சாப்பாடு இருந்தால் போடுங்க சாமி. அப்புறம் என்ன ஒரு நாளைக்கு 12 வேலையை சாப்பிடுவாங்க? பிச்சைக்கார பையில போய் கூட கூட்ட வந்த பாரு. 2 பேரும் கலெக்ஷன் பண்ணது 12 ரூபா. இதில் பங்கு வாங்குறதுக்கு 4 பேர் வந்திருக்கிறீங்க. போட்டதே அது பேர் இல்லை. ஐயா சாப்பாடு இருந்தால் போடுங்க ஐயா. வா, பக்கத்தில் தான் வீடு, வீட்டுக்கு வா. போகிறதே போடுறீங்க சாமி. கறி சோறா போடுங்க ஐயா. கறி சோறா? ஆமாம் நாங்கள் ஜீவகாருண்ய கட்சியில் இருக்கிறோம். நாங்கள்லாம் சைவம் தான். ஐயா ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன ஐயா? நாங்கள் எந்த உயிர்களையும் கொல்ல மாட்டோம். முழுக்க முழுக்க சைவம் தான் நாங்கள். அப்படியா? மூட்டை பூச்சி கொசு வந்தது கடிச்சதுன்னா என்ன ஐயா பண்ணுவீங்க? சோத்துக்கு வழியில்னாலும் உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாக இருக்குடா சாமி. நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது சாமி. எதே போடுங்க ஐயா. ஏன் இன்னைக்கு இப்படி வந்து இந்த வேஷத்தில் நம்ம சென்றாய் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, பின்காலத்தில் எப்படி இருப்பானோ அது முன்காலத்திலே கொஞ்சம் அவன் அறிகுறி வந்துடுது. அதனால அவன் பிரிச்சு எடுப்பா அவர் வசூல் பண்ணிக்குவாருங்க. கரெக்டாக 12 மணிக்கு போடுவார் சாப்பாடு வாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பயண கோழிக்கறி குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தான் இவனை பயணத்தில் வந்து இப்போ சும்மா காமெடிக்காக பண்ணோம். யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. பயண நேரத்தில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு அவங்க கேட்டவங்க, பயண நேரத்தில் பிச்சை எடுக்கிறது எப்படின்ட்டு நம்ம சேகரன் நானும் காட்டுறோம். ஐயா சரி, சிறப்பான முறையில் போயிட்டு பயண நேரத்துக்கு கோழிக்கறி குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு சமையல் பண்ண போகிறோம். பயண நேரத்து கோழிக்கறி குழம்புனா. பயண நேரத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குண்ணா. உனக்கும் அதுக்கும் போட்டி போடுறீங்க. போட்டியா? சரி விடு. யார் அதிகமாக சாப்பிட்றேன் இரு பார்த்தியா, அது கொஞ்சம் கூட வைக்காத தின்ட்டான், திட்டுது பண்ணது. இந்த ஸ்பெஷல் கோழி குழம்பு எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப காலமாக நம்ம தீவிர ரசிகர் பக்கத்து கிராமத்தில் இருந்து அவங்க டிவியில் பார்த்து நம்மளும் நம்ம சாப்பாடை அவங்களும் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு அவங்களுடைய குழந்தை பிறந்த நாளுக்காக நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி ஒரு 50 பேருக்கு சமைச்சு கொடுக்க போகிறோம். சின்ன ஆர்டராக இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டராக இருந்தாலும் சரி, சுவையாக தரமாக சமைச்சு கொடுக்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. இன்னைக்கு பிறந்த நாள் விருந்துக்கு என்னென்ன கொடுக்குறோம் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோழிக்கறி வடி பிரியாணி, அதுக்கு தயிர் பச்சடி, இன்னைக்கு செய்கிற ஸ்பெஷலான பயண நேரத்து கோழிக்கறி குழம்பு, இட்லி, சாம்பார், கார சட்னி, கேசரி. இன்னைக்கு வந்து நம்ம பயண நேர கோழிக்கறி குழம்பு வந்து நம்ம ஆடியன்ஸ் வைக்கிறாரு. மற்ற ஐட்டங்கள்லாம் நம்ம சாங் ரெடி பண்ணுறாரு. இன்னைக்கு சாயந்தரமாக அசத்துறோம். நீ நான் தின்றதுக்கு தானே பிறந்துருக்குறோம். மற்ற பொருள் எல்லாம் தயார் பண்ண 3 பேர் இருக்கோம். மலையப்பன் ஐயா இருக்காரு, மர்ம மாஸ்டர், நான். நாங்கள் அங்கே போகிறோம், நீங்கள் இங்கே போங்க. இருக்காங்க, எல்லாம் சும்மா தான் இருக்காங்க. பயண நேர கோழிக்கறி குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்குறோம். பரதநாட்டியம் ஆடுறாரு. குச்சிப்புடியா? செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கல் உப்பு, கரம் மசாலா தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, வெங்காயம், தக்காளி, கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கிற கோழிக்கறி, கடைசியாக கொத்தமல்லி. பயணத்தை ஆரம்பிக்கிறோம். உருளி வச்சுக்கிறோம்.
சமையல் பயணமா? ஆமாம். பயண நேரம் கோழிக்கறி குழம்புக்கு இன்னும் கோம்புன்றீங்க. பயண நேரம் கோழிக்கறி குழம்புக்கு உள்ளி வச்சாச்சு. நல்ல செக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சூப்பராக இருக்குது. மசாலா ஒன்று வதக்க போகிறோம். ஒரு 150 ml எண்ணெய். டூர் போகிறோம், எங்கன்னா பயணம் போகிறோன்னா ஒரு 1 கிலோ கறி எடுக்கிறீங்கன்னா ஒரு 400 கிராம் அளவு வெங்காயம் நல்லா வெட்டி சேர்த்துக்கணும். வெங்காயம் கண்ணாடி படம் வந்துட்டு இப்போ தக்காளி போட்டுக்கிறோம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஏன்னா திருப்பி நம்ம இது வந்து ஒரு பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஒரு 400 கிராம் வெங்காயம் எடுத்தோன்னா ஒரு 100 கிராம் அதிகமாக தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம எதிர்பார்த்தாலும் லைட்டாக வதங்கி வந்துட்டு இந்த நேரத்தில் கொத்தமல்லியோட தண்டு இப்போவே போடுறீங்க? தண்டு சேர்க்கும் போது நம்ம அரைக்கும் போது நல்ல அந்த தண்டோடைய மனம் சூப்பராக, வாசனை சூப்பராக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுவை நம்ம ருசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஒரு கைப்பிடி அளவு தண்டு எடுத்துக்கிறேன். தண்டுகள். ஆமாம், அப்படியே தண்டை தூக்கி மிக்ஸ் பண்ணும் போதே வாசனை வரும் பாருங்க. இஞ்சி இடிச்சுக்கிறோம். கிராமத்து முறையில் தட்டுவீங்களா? கிராமத்து முறையில் இஞ்சி நசிக்கிறோம். அப்புறம் பூண்டு இடிச்சுக்கிறோம். சும்மா இருக்குன்னு கொடுத்துட்டாங்க இல்லை? இல்லை, இடிச்சாதான் அது டேஸ்ட்டு. அதான் டேஸ்ட்டா? நல்லா அடிக்கிறாரா? நல்லா அடிக்கிறாருண்ணா. பயண நேரத்தில் பெண்கள்லாம் இடிச்சு இடிச்சு அவருக்கு பழகணா. காரை விட்டு இடிக்கிறதுனா மர்ம மாஸ்டரோட வேலைடா. மர்ம மாஸ்டர்னா சத்தமாக சொல்லு. பக்கத்தில் இருக்காருல்ல, பக்கத்தில் வந்து ரிவேஸில் வரும் காரு. ஐயா, இந்த குழம்பு எதனால் வந்து பயண நேர குழம்புன்னு இப்போ தான் புரியும். இந்த வதக்கிற பொருளே நம்ம வந்து மசாலா சேர்த்துப்போம். ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், எங்கன்னா கோழி கடையில் வாங்கி 1 கிலோ உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி 2 கிலோ 1 கிலோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி செஞ்சிங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் 2 நாள் கெடாமல் இந்த கோழியை சாப்பிட்லாம். அப்படிங்களா? 2 நாளில். இதே நார்மலாக நீங்கள் ப்ராப்பராக நார்மலாக ஒரு இடத்துல இருக்கிறோன்னா நைட்டு படுக்க போகும்போது என்ன பண்ணோன்னா ஒரு கொதி ஒன்று கொதிச்சணும். நல்லா சூடு பண்ணி கைப்படாமல் மூடி வச்சுட்டா அதை மறுநாள் காலையில் கூட நம்ம டிஃபன் எடுத்துக்கலாம். மறுநாள் காலையில் மறுபடியும் ஒரு கொதி வச்சு சாப்பிட்றலாம். ஐயா என்ன சொல்கிறாருன்னா, கைப்படாத ரோசாவாக இருக்கணுன்றாரு. உன்னே மாதிரியா? ஆமாண்ணா. இப்போ 1 கிலோ கோழிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூளியா. நல்லா திக்காக இருக்கணும், கெடாமல் இருக்கிறதுக்கு மல்லித்தூள் ஹெல்ப் பண்ணும். நம்ம அரவை மசாலாவுக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துப்போம். கோழி போடும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம். கல் உப்பு சேர்க்குறேன். கல் உப்புயா. கல் உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏறும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அடுத்தது இறங்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கோம். அவ்வளோதாங்க, நம்மளோட அரவை மசாலா ரெடி. இந்த அரவை மசாலா தான் நம்ம பயண நேர கோழி குழம்புக்கு அட்டகாசமான ஒரு சுவை கொடுக்க போகுது. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும், கைப்படக்கூடாது. இஞ்சி அடிச்சாச்சு, அடுத்தது பூண்டு அடிச்சுக்கிறோம். என்ன சாங் சமையல் போயிட்டுருக்கா? ஆமாண்ணே, வெடி பிரியாணிக்கு அங்கே ஒலை இருக்குது. இங்கே பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, கேசரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இட்லி கார சட்னி தான். கோழிக்கறி குழம்புக்கு மசாலா அரைச்சின்னு வர்றது கேப்பில் கார சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அரவை அருமையாக ரெடி ஆகிவிட்டது. இப்போ அண்ணன் 2வது செய்முறையும் காட்டுறாரு. பஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் நிற்கும். டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். காசு இருந்தால் இறங்கு, இல்லைன்னா இறங்காத. இப்போ சொன்ன மாதிரி 2வது செய்முறை நம்மளுடைய மசாலா பக்காவாக அரைச்சி வந்துடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இது ஒரு 150 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு மிதமான சூட்டில் போட்டுக்கிறோங்க. ஒரு 4லேருந்து 5 பட்டை கிலோவுக்கு. நாங்கள் பிறந்த நாள் விழாவுக்காக செஞ்சுன்னு இருக்கோம். நீங்கள் வீட்டில் செய்கிறவங்களுக்கு 1 கிலோவுக்கு அளவு சொல்கிறாரு அவர். அளவு சொல்கிறாரா? ஏன் அளவு சொல்கிறீங்க? அளவு சொல்கிறாரு. அளவு ஒரு 6லேருந்து 8 ஏலக்காய். என்னக்கா? ஏலக்காய் ஒரு 3லேருந்து 4 கிராம்புங்க. கிராம்பு தாங்க வெடிக்கும். ஒரு 100 கிராம் நல்லா இடித்த பூண்டுங்க. இடித்து சேர்த்தா சரியான சுவை கிடைக்கும். அது நான்வெஜ்ஜுக்கு. ஒரு 50லேருந்து 60 இஞ்சி. இடித்தது ரெண்டுமே உரல்ல. இது என்ன கடிச்சதா? அதை இடிச்சது தான். இடித்த பச்சை மிளகாங்க. இதுவும் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய். ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். போடுங்க. இப்போதைக்கு கோழிக்கறி இறக்குறோம். பயணமே இப்போ தான் ஆரம்பிக்குதா? ஆமாண்ணா. கொஞ்சம் கூட தண்ணியாக நம்ம சேர்க்கலையா?
சேர்க்காமே அரை வேக்காடு நல்ல கோழிக்கறியை அதோடைய மசாலாவிலே நம்ம இடித்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பட்டை கிராம்பு சோம்போடைய சூப்பராக வாசனை ஏற்றியாச்சுங்க. இந்த வாசனை அப்படியே 2 நாளாக கெடாததுக்கு இதுவும் ஒரு ரீசன். டேஸ்ட்டே மாறாது. இந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம ஏற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோங்க. நம்ம கைப்படாத மசாலாங்க. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தண்டு, மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து கைப்படாமல் அரைச்சி கொண்டு வந்திருக்கோம். கைப்படாமல் இருந்தால் தான் நான் சொன்ன மாதிரி 2 நாள் வச்சு சாப்பிட முடியும். இப்படி மீதி இருக்கிற மசாலாவை தண்ணி ஊற்றி அப்படியே கலக்கி இதையும் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு அரை வேக்காடு சிக்கன் வேக போகுது. இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணியும் கொடுக்குறோம், இட்லியும் கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி 2 in 1 குழம்பு இது. பிரியாணிக்கும் சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும், இட்லிக்கும் நம்ம வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கறி குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ இதே மாடலில் ட்ரை பண்ணுங்கள். கை மட்டும் படாமல் பார்த்துங்க. அது சரி தாங்க. இப்போ பயண நேரம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அந்த டைமில் போய் அரைக்கிறதுக்குலாம் எங்கே போய் தேடுறது? அதாவது அரைக்கணும்னா அரைச்சி தான் சார் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், சுத்தமாக அந்த வெங்காயம் தக்காளி ஃபுல்லாகவே அரைப்பட்டுட்டு அது தெரியவே தெரியாது. நல்ல கிரேவி நல்லா திக்காக இருக்கும். நம்ம சுட வைக்க நல்லா சுண்டும். வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கன்னா என்ன ஆகும்னா எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக சேர்ந்து 300 கிராம் தான் இதுக்கே யூஸ் பண்ணியிருக்கேன். 150 அதுவும் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறேன். நல்லெண்ணெய் வந்து சுவையும் கூட்டும் கெடாமல் பார்த்துக்கும். குழம்புல சூப்பராக சிக்கன் வெந்துட்டுருக்கு. மசாலாவை தயார் பண்ணியாச்சு. இப்போ கறி வெந்துட்டுருக்கு. இப்போ அளவுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஏற்கனவே அரவையிலையும் கல் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கறிக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கிறோம். ஓகேங்க ஐயா. என்ன சாங், நீங்கள் எந்த பயணத்தில் போயிட்டுருக்கீங்க? பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது பிரியாணி. கல்யாண வீட்டு ஸ்டைலில் வடி பிரியாணிண்ணா. ஒட்டு தாக்குங்க. தம் போடுறீங்களா? தம் போட போகிறோம். ஒரு 30 to 40 கிராம் அளவு கரம் மசாலா வாசனைக்கு கடைசியாக சேர்க்கணும். அட்டகாசமாக நம்ம பயண கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக முன்னாடியே சொல்லியிருந்தேன், கருவேப்பிலை முன்னாடி சேர்ப்போம், கடைசியாக ஒரு வாட்டி சேர்ப்போம்னா மீதி இருக்கிற அரை கைப்பிடி கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு அரை கைப்பிடி நறுக்கன கொத்தமல்லி தழை. இதோட முடியுதுங்க இந்த டிஷ்ஷு. கைப்படாமல் வச்சா சும்மா சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். போடுங்க. சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், பிரியாணிக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எல்லா காம்பினேஷனுக்கும் செட் ஆகும். கண்டிப்பாக. வாசனை பக்கத்து ஊர் வரைக்கும் போகுதியா? எல்லா ஊரும் போயிடுயா. பயணம் பக்காவாக இருக்க. செமத்தியாக இருங்க. எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாயா. எதுக்கு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இதை மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதுண்ணா. டேஸ்ட் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக அரவை வேறு லெவலில் கொடுத்தாரு அண்ணா. பயண கோழிக்கறி இல்லை இறக்கிரு. கோழிக்கறி குழம்பு ரெடிண்ணா. காட்டு ரோசா இறக்கலாமா? என்ன சாங், இதில் இட்லி ரெடி ஆகிட்டு இருக்கு. இட்லி ரெடி ஆகிட்டே இருக்குண்ணா. அட்டகாசம். நல்லா அப்படியே மலர்ந்துச்சு சாங். இரவு விருந்தா சாங்? ஆமாங்கண்ணா. இரவு பிறந்த நாள் விருந்து அட்டகாசம் பண்ணிடுவோம். அவர் தின்ற மாதிரியே எடுத்து வைப்பாரு. ஆமாங்க, அவன் சாப்பிட மாட்டான், கொடுத்துட்டு போயிடுவான். பயணத்து கோழிக்கறி குழம்பும் அருமையான சிக்கன் பிரியாணியும் சிறப்பாக இருக்கிறது. கல்யாண வீட்டு பிரியாணினா தடி பிரியாணி. அனைத்து மாஸ்டர் வந்துட்டாங்க. பிறந்த நாளுக்கு தயார் பண்ணது இப்போ நம்ம இங்கே டேஸ்ட் பார்த்துடுறோம். இது மட்டுமா? நான் எக்ஸ்ட்ராலாம் இருக்குண்ணா. எக்ஸ்ட்ரா அவங்க வந்து 7 மணி தான் சாப்பாடு கேட்டிருக்காங்கன்னா, இது போக இட்லி இருக்குது, சாம்பார் இருக்குது, கேசரி, கார சட்னி, இது எல்லாமே ரெடி ஆகிட்டு. இப்போ நம்மளுக்கு இன்னையோட டார்கெட் பதக்குது ஒருத்தனுக்கு பதக்குது. பயணத்தின் கோழிக்கறி எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். பயணத்து கோழிக்கறியா? மலையப்பன் சாப்பிடுங்க. சரிண்ணா, செஞ்சது அது இது இல்லை. ஐயா உள்ளது ஒரு லக் பீஸ் இருக்காரு. ஐயாவுக்கு அரிமானத்தை ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. ஈரில் என்னங்க ஐயா? ஐயா பிரியாணி வந்து இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிற ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா வடி பிரியாணி ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இந்த வடி பிரியாணி பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஆர்கா ஸ்டைல்லாம் ரொம்ப ஃபேமஸான பிரியாணி. ஃபங்க்ஷன் பிரியாணி கூட சொல்லுவாங்க. நம்மளும் இன்றைக்கி ஃபங்க்ஷன் கொடுக்குறதால நம்ம ரெகுலராக பண்ணுற தம் பிரியாணி வந்து வடி பிரியாணி கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி எப்பயுமே டாப் ஸ்டார் தான். சரி அண்ணா, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா? இல்லை நினைக்கிறேன். நீ சாப்பிட்டே இருக்க, எப்படி இந்த சூடெலாம் எப்படி தாங்குது அப்படின்னு. சாங், பயணத்தை பற்றி சொல்லுங்கள். கறி ஃபஸ்ட்டு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. ரெண்டாவது என்னென்னா, இந்த பிரியாணிக்கும் இட்லிக்கும் ஏற்ற மாதிரி, அதாவது சாதத்துக்கும் எடுத்துக்கலாம், டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி 2 in 1 குழம்பா நம்மளுக்கு இந்த பயண குழம்பு வந்து இருக்குன்னா, மசாலா
நம்ம நார்மல் மசாலா ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலாவாக இருந்தாலும் டேஸ்ட்டு முழுக்க முழுக்க வித்தியாசமாக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்து சேர்த்தது தான், வேறு எதுவுமே வித்தியாசம் கிடையாது. மற்றபடி நம்ம அரவையிலே மசாலா ஏற்றிட்டோம், அதுக்கப்புறம் மசாலாவே கிடையாது. அரவையிலே கொஞ்சம் தான் மசாலா ஏற்றணும். ஏன்னா ஃபங்க்ஷன் நம்ம குழந்தைங்க வருவாங்க, பெரியவங்க வருவாங்க, நைட் டைம் வேறு செரிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மிதமான காரம் அளவான பொருளை போட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்கோம். பிரியாணிக்கும் கிரேவிக்கும் சூப்பராக போயிட்டே இருக்கும். போயிட்டு தான் இருக்கு போல இருக்க. கண்டிப்பாங்கண்ணா. இப்போ நம்ம சாப்பிட்ற அவங்க சொன்னவங்களுக்கு அவங்க அதுலேருந்து எடுத்தேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. 1.5 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா போடுவோம் எந்த ஆர்டராக இருந்தாலும். ஏன்னா நம்ம சாப்பிட்டு அவங்க கேட்டது 50 பேர் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 55 பேருக்காக தான் அனுப்புவோம். தோரணியாக இருக்குதா? தான் சேர்த்த சூடுன்னு கூட பார்க்க வாடி அடிக்கிறியா? வேற லெவலில் இருக்குது. மாஸ்க் பண்ணிட்டாங்க இன்னைக்கு, செம்ம பக்கா மாஸ். நீ ஃபெயில் ஆகிட்டியா சார்? நல்லா அருமையாக இருக்குது. இந்த மாதிரி விருந்து அவங்க சாப்பிட கொடுத்து வச்சுருக்காங்க. சிறப்பான முறையில் இன்று பிறந்தநாள் காணும் வந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்து 100 ஆண்டு காலம் வாழணும் என்று கட்டுறது கையாளும் டீம் சார்பாக இதே மாதிரி விருந்தெல்லாம் எங்கள் கையால் நீங்களும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு விருந்தை ஸ்பெஷலாக ஆக்குங்க. நீங்கள் எந்த உணவு விரும்பி கேட்குறீங்களோ அந்த உணவே நாங்கள் உங்கள் ஃபங்க்ஷனில் இறக்குவோம். சமைச்சு கொடுக்க நாங்கள் தயார். சாப்பிட நீங்கள் தயாரா? அதான் நீ தயாராக தானே இருக்க. என்னக்கா பிறந்தநாள் கேக்கா? பிறந்தநாள் கேக் கொடுத்துடா. எங்க வீரகணேஷ் ஹாப்பி பர்த்டே அக்கா பிரியாணி எப்படி இருக்கா? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குங்களா? பிரியாணி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கு. தம்பி பிரியாணி நல்லா இருக்காப்பா? ஏதோ இன்னைக்கு ஸ்பெஷல் பயண சிக்கன் கோழிக்கறி குழம்பு எங்கள் மாஸ்டர் உங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தாரு. நல்லா இருக்கா? பிரியாணி நல்லா இருக்கா? பிரியாணி நல்லா இருக்கா? அக்கா பிரியாணி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. பிரியாணி எப்படிக்கா இருக்கா? நல்லா இருக்கு. எங்கள் மாஸ்டர் வந்து இன்றைக்கி வந்து பயண சிக்கன் கோழிக்கறி குழம்பு உங்களுக்காக ஸ்பெஷலாக வச்சுது. பிரியாணி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கா? அம்மா பிரியாணி நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்குங்க. சூப்பராக இருக்கா? இன்னும் டிஃபன்லாம் இருக்குது. எங்கடா இலையில ஒன்றுத்தீங்கண்ணா? இல்லை வந்துக்கிட்டே இருக்கியா? இப்பதான் வந்துட்டே இருக்கு. நம்ம தான் ரெகுலரா சாப்பிடுறோம்ங்கறக்கா நீங்க வெயிட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ ரைட். இப்போ பார்த்துருப்பீங்க ஃபங்க்ஷனில் எல்லாம் சாப்பிட்டு அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி உங்கள் ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் வந்து எல்லோரும் அசத்தணுன்னாக்கா எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையாளு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.